மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? தூங்கா நகரம். ஆனா அதை அப்படி சொல்றதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும். வைகை நதி பாயும் மண், மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கலை அழகுக்கு நிகரானது எதுவும் இல்லை. இங்க மல்லிகை மணக்கும், நள்ளிரவிலே இட்லி ஆவி பறக்கும், சுங்குடி சேலைகள் கைவினை பொருட்கள் எல்லாரையும் ஈர்க்கும். மதுரையை ஒட்டி ஆற்றங்கரையில் அமைந்த கீழடியில தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய வகையில சான்றுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவுடைய வரலாற்றிலேயே அந்த சான்றுகள் மாற்றி எழுத வச்சிருக்கு. நம்முடைய அறிவார்ந்த மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையும் உலகுக்கு மீண்டும் நினைவூட்டி இருக்கு. அதனாலதான் இந்தியாவுடைய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன். மதுரை சங்க வைத்து தமிழ் வளர்த்த நகரம், கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். பழைய மதுரையினுடைய மரபு, பண்பாடு, வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை பாதுகாக்கிற அதே வேளையில் தற்கால தேவைகளுக்கும் எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தானாகவே வளர்ந்து வர்ற மதுரை தொழில் நகரமா மிளிர எல்லா தகுதியும் கொண்ட நகரம். புது புது மாற்றங்களை தக்க வச்சுக்கிற நகரம் என்கிற வகையில தென் தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப மையமாகவும் மதுரை உயர்ந்து வருது. டிவிஎஸ் ஸ்ரீசக்கரா, டாஃபே, ஜே.கே. ஃபென்னர், இன்ஃபினிக்ஸ், தியாகராஜர் மில்ஸ், மதுரா கோட்ஸ், ஹனிவெல், HCLன்னு பல்வேறு நிறுவனங்கள் தங்களின் தொழில் திட்டங்களை மதுரையில நிறுவி இருக்காங்க. வேலம்மாள் மருத்துவமனை, மீனாட்சி மிஷன் மற்றும் அப்போலோ போன்ற தலை சிறந்த மருத்துவமனைகள் மருத்துவத்துறையில தனி சாதனை படைச்சிட்டு வருது. பெரும் முதலீடுகளை செஞ்சு ஆயிரக்கணக்கானவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினாங்க. மதுரையின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்காங்க. இங்க சர்வதேச விமான நிலையம் இருக்கு. தூத்துக்குடி துறைமுகம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட முக்கிய நகரங்களை இணைக்கிறதுக்கான நெடுஞ்சாலை வசதிகள் இங்க இருக்கு. இப்படி சிறப்பான இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வலிமைமிக்க நகரம் தான் இது. சிட்கோ தொழிற்பேட்டைகள், வடபழஞ்சி மற்றும் இலந்தைக்குளம், எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளால எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொழில்துறை மையமா உருவாகக்கூடிய திறன் மதுரைக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.